அன்றைக்கி ஒரு நாள் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐயோ சாரிங்க எனக்கும் அந்த நோய் விட்டுருச்சு பார்த்தீங்களா. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு டிடி ஷார்ட்ஸ். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அடுக்கி வச்சிருக்கிற லேயர்ஸை அப்படியே அல்லைக்கா ப்ரீமியர் ப்ரோவில் ஈஸியாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தேவைப்படுற லேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிபி அதாங்க நம்மளுடைய ப்ரீமியர் ப்ரோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சீக்வன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அடாடா என்ன அதிசயம் செமல்ல. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்குங்க இல்லஸ்ட்ரேட்டரில் ஆர்ட்போர்டோட சைஸை மாற்றுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. வெல்கம் டு டிடி ஷார்ட்ஸ். சைஸ் மாற்ற வேண்டிய ஆர்ட்போர்டுக்குள்ளே போயிட்டு Shift+Oவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் வரும். அதாங்க இந்த டப்பா. இப்போ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த டப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடடா செமல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான லேயர்ஸில் சிலதை மட்டும் செலக்ட் பண்ணணுமா? கவலை விடுங்க. வெல்கம் டு டிடி ஷார்ட்ஸ். லேபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் லேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலன்னா உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர்ஸை கிரியேட் பண்ணும்போது இல்லை ஆல்ரெடி கிரியேட் பண்ண லேயர்ஸோட லேபிள் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் அனிமேஷன் முடிச்சதுக்கப்புறமா அந்த பல்காக அந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற செலக்ட் லேபிள் குரூப் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த கலரில் என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண அனிமேஷனை கடைசியாக கிளைண்ட் வந்து தம்பி அதை லைட்டாக ரைட்டில் தள்ளு லெஃப்டில் தள்ளுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மண்டையே பிச்சுக்கும். ஐயோ நூற்றுக்கணக்கான கீ ஃப்ரேம் இருக்குது, அதை நான் எப்படி தள்ள போகிறேன் அப்படின்னு. ஈஸியான ஒரு வழி இருக்குது. வெல்கம் டு டிடி ஷார்ட்ஸ். நீங்கள் பார்க்குற இந்த அனிமேட்டட் லேயரை நம்ம மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாகவே கீ ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆகுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியது உடனடியாக ஒரு நல்ல லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண கையோட கீழே இருக்கிற லேயரை பேரண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்ல லேயரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேயரில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ செமையாக இருக்குது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் மட்டும் லூப் பண்ணி விட்டுறேன். 20 நிமிஷமா? ஓகே பாஸ். டூப்ளிகேட் தள்ளு, டூப்ளிகேட் தள்ளு, டூப்ளிகேட் தள்ளு, டூப்ளிகேட் தள்ளு. இப்படி தள்ளி தள்ளியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ? என்ன பண்ணலாம்? லூப் பண்ண கஷ்டப்படுறீங்களா? ஈஸியான வழி இருக்கு. வெல்கம் டு டிடி ஷார்ட்ஸ். லூப் பண்ண வேண்டிய வீடியோவை ப்ராஜெக்ட் பேனலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்டர்பிரட் ஃபுட்டேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு மெயினை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் கீழே இருக்கிற ஆப்ஷன், அதாவது அதர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லூப்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எத்தனை தடவை இது லூப் ஆகணுமோ அந்த வேல்யூவை அதில் கொடுத்துருங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணி கம்போசிஷனில் அந்த வீடியோவை தூக்கி போடுங்க. உங்களுடைய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகிருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிடி ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. வெயிட் பண்ணி கற்றுக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.